ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஆமா நான் தான் சொன்னேன். எல்லாரும் என் வீடியோவே எடுத்து போட்டு எல்லா சேனல்லையும் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் உண்மையே சொல்கிறேன், நேரலை போய் கொண்டு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நானும் உள்ள ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வெளியில் நான் ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்கேருந்த காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கய்யா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உள்ளே விசாரித்து நான் ஏற்கனவே சொன்னது தான், இது டெமோக்ரஸியில் இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை அதை தான் இது இப்போ தான் அசம்பிளி முடிஞ்சது, அதை நான் விசாரித்து சொல்கிறேன். பட் நேரலை தொடரும். இனி அது மாதிரி நான் உள்ளே இருந்ததால் அதை பற்றி எனக்கு தகவல் இல்லை. வெளில போய் தான் உண்மை, நான் வெளில போய் தெரிஞ்சுக்கிட்டேன், இடையில வெளில போனாலும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ரொம்ப அதாவது காட்டவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சின்ன முடிவு எடுத்து, ஏன்னா அது மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளோ ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியான திங் வரும்போது ரொம்ப கயாசம் வரும்போது போகலாம். மற்றபடி ஸ்மூத்தாக தான் அது போச்சு. அதனால அதை நான் கலந்து பேசி இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம். நேரலை தொடரும். அப்படிலாம் இல்லைங்க, அவர் எங்க அடிக்க பஞ்சாரு, அவர் பின்னாடி இருந்தார். என்ன விஷயம் தானே தெரியாமல் கொஞ்சம் எழுந்து பார்த்தாரே தவிர அப்படிலாம் இல்லை. வன்முறையெல்லாம் இருந்தாலும் ஸ்மூத்தாக தான் போச்சு. நன்றி. யாரும் நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த அமைப்புகள் சிண்டிகேட்டு இந்த 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு அமைச்சரே தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள நம்பாதீங்க. முறைகேடுகள் செய்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை தூக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே அந்த சிஸ்டமை க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும். அதனால் இது நீங்கள் நார்மலாக நேர்மையான முறையில் டெண்டர் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது என்பது வேறு. இருக்கிற எல்லா குறுக்கு பாதையிலையும் போய் இது மாதிரி மாணவர்களினுடைய வாழ்க்கையோடு விளையாடு என்பது வேறு. இந்த சம்பவம் குறித்து இன்னும் ஆழமாக விசாரித்து டெஃபினெட்லி நான் ஒரு நல்ல முடிவு எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.